ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற vlog வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்த vlog தாங்க. ஒரு 2 to 3 வீக்ஸாவே கோயிலுக்கு போகணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா வீட்ல அடிக்கடி யாரோ ஒருத்தர் சிக்காயிட்டே இருந்தோம். ஒரு 3 வீக்ஸாவே கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வேலைனால வந்து போகாமையே இருந்தது. சரி இந்த வாரம் ஃப்ரைடே வந்து கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த வாரம் தான் ஆடி வெள்ளிங்கிறது தெரியாம தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. அதுக்கப்புறம் ஆடி வெள்ளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா போயிட்டு வந்துடலான்ட்டு ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பிட்டோம். அவருக்கும் அடுத்த நாள் சாட்டர்டே ஜெர்மன் கிளாஸ் இருந்தது 2 to 7. அந்த டைம்ல போக முடியாது. கோயிலும் பாத்தீங்கன்னா 5 to 8 தான் ஓப்பன்ல இருக்கும். எல்லா நாளும் சண்டே கோயில் இருக்காது. அதே மாதிரி நாங்க இருக்கிற சிட்டில எந்த கோயிலும் இல்லைங்க. போனா நியூரம்பர்க் போகணும், இல்லாட்டி மியூனிக் போகணும். மியூனிக்கை விட நியூரம்பர்க் எங்களுக்கு கொஞ்சம் பக்கம். அதனால நியூரம்பர்க் சித்தி விநாயகர் கோயிலே போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கதான் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 5:45 போல ட்ரெயின் எடுத்தோம். ஒரு 1 ஹவர்ல ரீச் ஆயிட்டோம். போனோன்னா சாமி நல்லா கும்பிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. கொஞ்சமா அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு சாமியெல்லாம் இன்னொரு டைம் கும்பிட்டு அன்னைக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு கோயில்ல பெருசா கூட்டம் இல்லை. நல்ல மன திருப்தியா சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நீங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன கோயிலுக்கு போனீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர் மாற ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோயில் இங்க இருக்காதுங்க. ஒரே இடத்துல எல்லா சாமியும் வச்சிருப்பாங்க. நம்மளுக்கும் எல்லா சாமியும் ஒரே இடத்துல கும்பிட்ட திருப்தி இருக்குங்க. வர்ற வழியில பாத்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து ரொம்ப அழகா இருந்தது பாக்கறதுக்கு. அங்க ஏதோ ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. பட் ஏற்கனவே எங்களுக்கு 8 o'clock மேல ஆயிட்டங்காட்டி நாங்க வெளியே மட்டும் நின்று ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். எப்போ நியூரம்பர்க் வந்தாலும் ஏதோ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போவோங்க. ஏன்னா இங்க நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த டைம் வந்து சரி நம்ம ட்ரை பண்ணாதது பண்ணுவோன்ட்டு இந்த இண்டோ சஸ்கா ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஃபுட் ஆகட்டும், அந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் ஆகட்டும் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. கோயில்லேருந்து கிளம்புனதுலேருந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு ஒரு ஆள் வந்து சினிங்கிட்டே வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த சமோசா சாட் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. கொண்டு வந்து வச்சாதான் ஞாபகம் இருக்கு. எப்படி தீந்துச்சுனே தெரியல. ரொம்ப சூப்பர்பா இருந்தது. மொஜிட்டோ எப்பவுமே ஆதிக்குட்டி கூட்டிட்டு போனா வாங்கக்கூடாதுன்னு தான் நினைப்போங்க. ஆனா எப்பவாவது ஒரு டைம் வாங்குவோம். பட் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட கொடுப்பா. இந்த டைமும் அதே தான் பண்ணா. சாட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணோங்க. இங்கே வந்து வெஜிடேரியன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டைலான்னு கேட்டு கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் ஜாஸ்தியாக கொடுத்தாங்க. வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. நான் வெஜிடேரியன் பற்றி எங்களுக்கு தெரியலை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. ஆதிக்குட்டிக்கு வந்து வந்ததுலேருந்து அங்கே ஒரு லாலிபாப் வச்சுருந்தாங்க. அதே தான் கண்ணில் பட்டுட்டு இருந்தது. அவளும் ஒரு லாலிபாப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு 9:50 போலயே ட்ரெயின் செக் பண்ணலாம் ரிட்டர்ன் போறக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோங்க. செக் பண்ணா ட்ரெயினே காட்ட மாட்டேங்குது. லாஸ்ட் ட்ரெயின் வந்து 10:15 தான் காட்டுச்சு. அதை விட்ட நாங்க இருக்கிற சிட்டிக்கு போறக்கு ட்ரெயினே காட்டல. என்னடா நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு சரி என்னோட போன்லயே செக் பண்ணி பார்க்கலான்ட்டு என்னோட போன்ல செக் பண்ணி பார்த்தா 10:15 தான் லாஸ்ட் ட்ரெயின்னு காட்டுது. அப்பதான் பாதி சாப்பிட்டுருக்கோம். சரி பேக் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தாலும் அப்பவும் ட்ரெயின் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நைட்டு மெதுவா சாப்பிட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் ஸ்டே பண்ணிக்கலான்ட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. ஏதோ நமக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் போற சிட்டில இருந்தங்காட்டி பரவாயில்லைங்க. நாங்க போகும்போதே வர்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் ஒரு 9:30 போலயே அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டோங்க. இவர் வந்து 2 o'clock கிளாஸுக்கு போகணும்ட்டு வந்து ஆதி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏன்னா காலையில பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தா. சரி எங்களுக்கு வந்து நியூரம்பர்க் ஸ்டேஷன்ல இருந்து எங்க சிட்டிக்கு போறதுக்கு ட்ரெயினுக்கு இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்ட்டு இந்த நானாக்குள்ள போயிருந்தோம். அங்க வந்து நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து கியூட்டா வச்சிருந்தாங்க. நம்மலாம் சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது யாராவது பென்சிலுக்கு பின்னாடி இந்த பொம்மை போட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அது ஒரு அதிசயமா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பென்சில் வச்சிருந்தாங்க. எனக்கு தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இது எல்லாத்தையும் பார்க்கறக்கு. ஆதிக்குட்டி வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு போய் அவளுக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. எனக்கு இதெல்லாம் பார்க்கறக்கு அப்படியே வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஞாபகம் தான் வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் அவளுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் எடுத்துட்டு வச்சிருந்தாங்க கையில. கடைசியில வந்து அங்க ஏதோ ஒரு பெரிய டாயை பார்த்துட்டு வந்துட்டா. அது அவங்க அப்பா கிட்ட இது என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. பர்த்டே கிஃப்ட் எல்லாம் இப்ப இருக்கிற குழந்தைங்க கேட்டு வாங்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கீ செயின்ஸ் இந்த பொம்மை அதுக்கப்புறம் ஹோம் டெக்கர்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க இங்க.
எல்லாமே குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி தான் வச்சிருப்பாங்க. பட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்தது. ஆஃபர் போடும்போது ஒரு சீசன் முடியும்போது ஆஃபர் போடுவாங்க. அப்ப போய் நம்ம வாங்குனா வந்து கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு குட்டி ஃபேன் வாங்கிட்டோம் கையில ஹேண்ட் ஃபேனு. பட் இந்த மினி ஃபேன் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற மார. இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்ட்ராலர்ல நம்ம குழந்தைங்களுக்கு காத்து வேணும் அப்டின்னா வச்சுக்கிற மார. அதுக்கப்புறம் வாங்குனதுக்கு எல்லாத்துக்கும் பில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி நாங்க இருக்கிற சிட்டிக்கு ரீச் ஆயிட்டோங்க. ஒரு 12:00 போல. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.